ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் இப்போ எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போவே தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஃபைனலைஸ் பண்றதா இருந்தாலும் இப்போவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் எந்தெந்த காலேஜ்னு சொல்லி. நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்டட் அலாட்மெண்ட் லிஸ்ட், அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போட்டிருப்போம். அதை விட 3 to 4 மார்க்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டா இந்த மாதிரி எடுத்து போயிருக்காங்க. அதனால நம்மளுக்கு இன்னும் கேட்டகரி சீட்ஸ் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். என்னதான் கட் ஆஃப் போன விஷயத்தை விட அதிகமாக இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லி ஒரு செட் பண்ணி வச்சிருப்போம். அதை விட ஒரு 3 மார்க் 4 மார்க் வந்து இந்த வருஷம் கம்மியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிசிஎம் கேட்டகரிக்கெலாம் வந்து 190 ரேங்கோட தான் வருஷம் ஸ்டாப் ஆகும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 204 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்போனா கண்டிப்பாக நம்ம இந்த பிசிஎம் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த சீட் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எந்தெந்த கட் ஆஃப்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோ இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணும்னா, காலேஜ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் ஆஃப் பார்ப்போம். ஆக்சுவல் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரிக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 651 வந்து திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. இதான் வந்து ஓசி கேட்டகரிக்கு அலாட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப். அடுத்து பிசி கேட்டகரிக்கு பார்ப்போம். பிசி கேட்டகரி வந்து 620 கிடைச்சிருக்கு. நம்ம 623 625 போட்டிருப்போம் நினைக்கிறேன். அதான் 3 to 4 மார்க் கம்மியாகி 620 கவர்மெண்ட் நீல்கிரிஸ். கடைசியாக எல்லாருக்கும் நீல்கிரிஸ் தான் கிடைக்குது. பிசி கேட்டகரிக்கு 620. பிசிஎம்முக்கும் அதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 612. நான் 615 616 போட்டிருப்பேன். கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு பிசிஎம்முக்கும். அடுத்து எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 607 உள்ள போட்டிருப்பேன். 603 எம்பிசிக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. எஸ்சி பாத்தீங்கன்னா 536 நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். அடுத்து எஸ்சிஏக்கு 463 மார்க்குக்கு கவர்மெண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அடுத்து எஸ்டி பாத்தீங்கன்னா 488க்கு கவர்மெண்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபைனல் கிடையாது. 30 நாளைக்கும் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு இருக்கு. இதை விட இன்னும் 2 to 3 மார்க் கம்மி ஆகலாம். ஏன்னா இதுல இருக்கிறவங்களும் இன்னும் செகண்ட் ஆல் இண்டியா கோட்டாவும் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போகலனாலுமே அடுத்தடுத்த அதாவது கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி ஆகும். ஒரு 2 மார்க்ஸ் அது அட்லீஸ்ட் கம்மி ஆகும். ஓகே, வரவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான காலேஜ். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையா இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஸ்டான்லி ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மதுரை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆனால் சென்னை மேலே ஒரு ரொம்ப அப்சஷனாக இருப்பாங்கல்ல, நம்மளுக்கு சென்னை தான் வேணும் எதா இருந்தாலும் சொல்லிட்டு. ஏன்னா நானே அப்படிதான் பண்ணேன். அதாவது ஓமந்துராருக்கு அப்புறம் தான் மதுரையே போட்டேன். அந்த மாதிரி தான் நீங்களும் ஓமந்துரார் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு மதுரை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க மதுரை போடலாம். அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்பவே சொல்றேன், நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ். நான் விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போதே உங்களுக்கு தெரியும், சேர்ந்தவனே உங்களுக்கு தெரியும் இது வந்து சூப்பர் காலேஜ்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் சந்திப்போம். பாய்.